வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு அரசு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை. சாணக்கியன் எம்பி குற்றச்சாட்டு. கொழும்பு மாநகர சபையில் ஐஸ் ஹெரோயின் விற்பனை. அனுரு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த சிவாஜிலிங்கம். மின்சார சபை ஊழியர்களின் பணத்தில் கார் வாங்கிய ஜேவிபி. தங்காலை போதைப்பொருள் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரர். நாமலின் ஆட்சியில் நான் ஜனாதிபதி. சிசக்குட்டியார் ஆட்சி. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அர்ச்சுனா. மன்னார் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுரவின் அதிரடி அறிவிப்பு. நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நீக்கம், புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசு வழங்கிய வாக்குறுதிகள் வெறும் காணல் நீராகியுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என்பதோடு தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த ஒரு வருட காலத்தில் தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை. திருப்தியடையும் ஒரு தீர்வை கூட அரசு முன்வைக்கவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் ஒரு வருடம் நிறைவடையும் போது ஒரு வருடத்தில் என்ன செய்தீர்கள் என்று எவரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகவே இம்மாதம் முதல் வாரத்தில் வடக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களில் அவசரமாக அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே அவசரமாக ஒரு சில அபிவிருத்திகள் ஆரம்பிக்கப்பட்டன. தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வு வழங்குவதற்கு அரசு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை கூட மேற்கொள்ளவில்லை. காணி விடுவிப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதாக அரசு குறிப்பிட்டது. ஆனால் இதுவரையில் அந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எங்கள் மக்களின் சம்மதம் இல்லாமல் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டுவர முடியாது. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்ற மமதையை விட்டு முழுமையாக தீர்வுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே கே சிவாஜிலிங்கம் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 2009 இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு 16 ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர் தரப்பிலேயே பலரை குழப்பம் செய்யும் விதத்தில் சிலரின் நடவடிக்கை காணப்படுகின்றது. சர்வதேசம் எதையுமே செய்யாது என்ற விசம பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தம் இல்லாத சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை அலுவலக அறையில் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்ததாக மாநகர சபை சாரதி உதவியாளர் ஒருவரே நேற்று முன்தினம் 20,860 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் மாநகர சபை துணை பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஹெரோயின் மற்றும் ஐஸ் விற்பனை செய்வதாக பொறுப்பதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கொழும்பு மாநகர சபை அலுவலகம் 3 சாரதி உதவியாளராக பணியாற்றி வருவது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் பணியில் இருந்துள்ளார். மேலும் சந்தேக நபர் அவர் பணிபுரிந்த அலுவலகத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக செயற்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். மிகிந்தலையில் நடைபெற்ற பொதுஜன பெரமுன கட்சியின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், பொதுஜன பெரமுன கட்சியில் நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு மேலே நாமல் ராஜபக்ச மாத்திரமே உள்ளார். நாமல் ராஜபக்சவிற்கு நெருங்கிய சகா மட்டுமன்றி நெருங்கிய ஆதரவாளனும் நான் தான். நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் உத்தியோகபூர்வமான ஜனாதிபதியாக பதவி வகிப்பார். நான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக செயற்படுவேன் என்றும் திசக்குட்டியாராச்சி தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை ஊழியர்களிடம் இருந்து ஜேவிபி தொழிற்சங்கத்திற்காக 205 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளதாகவும், அதாவது வருடத்திற்கு 2 கோடிக்கு மேல் ஜேவிபியின் தொழிற்சங்கம் பெற்றுக் கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இந்த பணம் முழுவதும் கட்சிக்கு சென்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அண்மித்த காலத்தில்
மின்சார சபையில் உள்ள 6000 தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவதற்காக சத்தியாகிரகம் போராட்டம் ஒன்றை நடத்திய ஜேவிபி தொழிற்சங்கம் அதன் பின்னர் குறித்த 6000 பேரிடமும் நாங்களே உங்களை நிரந்தரமாக்கினோம் என்று கூறி ரூபாய் 5000 முதல் 10,000 ரூபாய் வரை ஒரு பணியாளரிடம் இருந்து அறவிட்டுள்ளனர். அந்த பணத்தில் தொழிற்சங்க தலைவருக்கு ரஞ்சன் ஜெயலாலுக்கு கார் ஒன்று தேவை என காரொன்றை கொள்வனவு செய்துள்ளனர். இப்போது அவர் கடுவளை மாநகர சபையின் மேயராக உள்ளார். இந்த பணம் அறவிட்டமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் சாமர சம்பத் எம்பியும் தெரிவித்திருந்தார். அதாவது தங்களின் ஆட்சி காலத்தில் நிரந்தரமாக்கப்பட்ட 6000 ஊழியர்களிடம் ஜேவிபி தொழிற்சங்கமே இதை செய்து கொடுத்ததாக 5000 முதல் 10,000 ரூபாய் அறவிட்டதாகவும் குறிப்பிட்டார். சமீபத்தில் கடுவளை மாநகர சபை மேயர் ரஞ்சன் ஜெயலாலுடன் மின்சார சபை ஊழியர் ஒருவர் கதைத்த போதே பணத்தை திருப்பி கேட்டு வாக்குவாதம் ஏற்பட்ட தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அக்கலந்துரையாடலில் கார் வாங்கிய கதையும் பேசப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகையை தரையிறக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபர் ஒருவர் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சீனிமோதர வீட்டில் உயிரிழந்த 2 பேர்களுள் அந்த ஊழியரும் ஒருவர் என தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரரான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சீனிமோதர வீட்டிற்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1000 மில்லியன் பெறுமதி உடைய குறித்த போதைப் பொருட்களை உணகுருவே சாந்த எனப்படும் பாதாள உலக குழு தலைவர் மூலம் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு அனுப்பியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சீனிமோதிர காணியுடன் உணகுருவே சாந்தனவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களுக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரருக்கும் உணகுருவே சாந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக பல நாள் கப்பலில் கொண்டுவரப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஈரானிய மற்றும் பாகிஸ்தானிய பிரஜைகள் குழு ஒன்று பாகிஸ்தானில் இருந்து பல நாள் கப்பலில் தெற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக கூறப்படுகின்றது. பல நாள் மீன்பிடி கப்பல் இந்த நாட்டின் கடற்கரையை அடைந்த பிறகு 2 சிறிய மீன்பிடி கப்பல்கள் பல நாள் மீன்பிடி கப்பலுக்கு அருகில் சென்று அதிலிருந்து போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டு தங்காலை கடற்கரையை வந்தடைந்துள்ளன. போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வரும்போது படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததாகவும் புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. படகில் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் கடலில் வீழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 படகுகளும் கரையை அடைந்தவுடன் கரைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லொரியில் போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்டு சீனிமோதர வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நாட்டின் பல இடங்களில் விநியோகிப்பதற்காக குறித்த லொரிகளில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக கூறி அரசாங்கம் ஒரு இனத்தை ஏமாற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கும் அளவுக்கு தன்னை பிரபலமாக்குவதாகவும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். எங்களுடைய நாட்டிலே வடக்கு கிழக்கு என்ற பகுதி இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை வழங்கிவிட்டு பிச்சை போட்ட எண்ணத்தில் அரசாங்கம் தெரிகிறது. தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமையின்மையே இதற்கான காரணமாகும். ஆகவே எதிர்வரும் நாட்களில் தமிழ் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து ஒற்றுமையாக செயற்பட தீர்மானித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் அபிவிருத்திகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் அவசியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளார். மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். அதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 36 காற்றாலைகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட 2 திட்டங்களுக்கான 14 காற்றாலை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியுள்ள கடிதத்தில் இதனை கூறியுள்ளார். மன்னாரில் குறித்த காற்றாலை நிறுவல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைக்க நிபுணர்கள் குழு ஒன்றை ஜனாதிபதி அமைத்திருந்தார். குறித்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜனாதிபதியின் பணிப்புரை வெளியாகியுள்ளது.
மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையிலான காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து, எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே, அடிக்காதே அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் கடந்த காலங்களில் கவனஈர்ப்பு பேரணியில் பங்கேற்றனர். மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வினை அழித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள், மனித உரிமை மீறல்கள் என சில விடயங்கள் கடந்த காலங்களில் விசனத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.